ஹாய் மக்களே! என்னடா இவன் கேப்ப வந்து நேரா போடாம சைடுல போட்டுருக்கான்னு பாருங்களா? இந்த மேட்ச் பண்ண பாடு அப்படிங்க. ஐயோ! என்ன ஒரு மோட்டிவேஷன், என்ன ஒரு சேர் சாங்ஸ்லாம் பாடி நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹிட்ல போய் டாப்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு பார்த்தா, சரியான தோல்வி நேத்து. ஸோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ற மாரி இருந்தா எப்படி இருக்கும்ட்டு ஒரு சின்ன கற்பனை. நான் என் வாய்ஸ்லயே பாடிடுறேன். நெறையா வாய்ஸ் ட்ரை பண்ணி கேட்டு பார்த்தேன். ஒண்ணும் கிடைக்கல. பட் பரவால்ல. ப்ளீஸ் இக்னோர் மை வாய்ஸ் அண்ட் கன்டென்ட் மட்டும் பாருங்க. எட்டு எட்டா வேர்ல்ட் கப் டீம பிரிச்சுக்கோ. எட்டு எட்டா வேர்ல்ட் கப் டீம பிரிச்சுக்கோ. நீ எந்த டீமோட மோத போற நெனச்சுக்கோ. இக்கட ரா ரா ராமையா. நான் புட்டு புட்டு வைக்க போறேன் கேளையா. பவர் பிளேயில் பண்ணாதது ஸ்கோரும் அல்ல. நீ ஏழியரா அவுட் ஆனா நல்லதுக்கில்ல. செகண்ட் பேஸில் ரிஸ்க் எடுப்பது தேவையில்ல. அட ஸ்லாக் ஓவர்ஸ்ல சும்மா இருந்தா நீ பேட்ஸ்மேனே இல்ல. எட்டு எட்டா வேர்ல்ட் கப் டீம பிரிச்சுக்கோ. எட்டு எட்டா வேர்ல்ட் கப் டீம பிரிச்சுக்கோ. நீ எந்த டீமோட மோத போற நினைச்சுக்கோ. ஸோ இது வந்து சூப்பர் ஸ்டார். இப்போ இன்னொன்று வந்து நேற்று நடந்த ஒரு மோசமான தோல்வினால நம்ம சூரியகுமார் யாதவன் டீமுக்கு வந்து ஒரு மொரேல் பூஸ்ட் பண்ற மாதிரி இன்னொரு சாங். அந்த காலத்துல ஊமை வழிகள் படத்துல வந்து ஒரு பாட்டு செமையா இருக்கும் அந்த பாட்டு. தோல்வி நிலையென நினைத்தால் சூரிய கப்பை நினைக்கலாமா? கேப்டன்சி சுமை என நினைத்து கம்பீரின் கனவை கனைக்கலாமா? நேற்று ஆவியை இழந்தோம், வருணையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உயிரை கொடுத்து உயிராய் உழைத்த பும்ராவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தார் சூர்யா கப்பை நினைக்கலாமா? கடைசியில இப்படி குழம்பு விட்டாங்களே நம்மள. சரி பரவாயில்ல. இன்னும் சிம்பாப்வே இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு. ஸோ அதில் நம்ம வந்து ரீக்ரூப் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் பார்க்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் டு டீம் இந்தியா. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கேப்பை நேராக போட்டுக்கிறேன். ஸோ அடுத்த மேட்சாவது நம்ம நல்லபடியாக நடக்கட்டும். ரைட்.